32 TSP இருக்குது, 110 டிவிஷன் இருக்குது. டாட்டா இது எல்லாமே 5 கம்பெனி இருக்குது. டாட்டா தான் பெரிய கம்பெனி. அடுத்து கண்ணந்தமன் குல்ஸ் பிளான்டேஷன், அடுத்து ஹாரிசன் மலையாளம், அடுத்து லாக்காடு டீ ஃபேக்ட்ரி, அடுத்து கொழுக்கணும். இங்கே இறங்கி ஒரு ஃபோட்டோ எடுத்துறீங்கன்னா பேக்ரவுண்ட் நல்லா வியூ இருக்கும். எல்லாருமே குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஹலோ வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம அடுத்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. எல்லாரும் ஆர்வமாக பார்த்துட்டு இருந்த அந்த ஹாட் ஏர் பலூன் அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இனி அங்கே போய் எப்படி இருக்குன்னு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் பயமாக இருக்குது. உள்ளுக்கு போனால் தான் தெரியும். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. நாங்கள் 3 பேர் பெரிய வீராங்கனைகள் மாதிரி கிளம்பிட்டோம். கொஞ்சம் உள்ளுக்குள்ளே பயம் இருந்தாலும் அதெல்லாம் வெளியே காமிக்காமல் சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். உள்ளுக்கு போயிட்டோம். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வரலன்னு சொல்லிட்டாங்க, எங்களை மட்டும் அனுப்பிவிட்டாங்க. இதுக்கு ஒரு ஆளோட டிக்கெட் ப்ரைஸ் வந்து நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி பலூன் பறக்குது. நம்ம இப்போ பறக்க போகிறோம். வாங்க பறக்கலாம். அந்த பர்னரோட சவுண்டை கேளுங்களேன் எப்படி இருக்குதுன்னு. செம்ம ஹீட்டு, தலையெல்லாம் செம்ம ஹீட் ஆகிடுச்சு. தலையில் எதுவுமே வைக்காமல் போக முடியாது. அதனால தான் அவங்க வந்து கேப் கொடுத்தாங்க. என் தங்கச்சி மட்டும் உஷாராக ஒரு ஹேட் எடுத்து வச்சுக்கிட்டா. அவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னே தெரில, தலையில் வச்சுட்டே சுற்றிட்டு இருந்தா. அவளுக்கு ஈஸியாக போயிடுச்சு. எங்கள் 2 பேருக்கு மட்டும் தலையில் தனியாக ஹேட் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ எடுத்து விட போகிறாங்க. எடுத்து விட்ட போகிறாங்க, விட்டுட்டாங்க. இப்போ நம்ம பறக்க போகிறோம். அப்புறம் அங்கே பேலன்ஸ்க்காக ஆல்ரெடி உள்ளுக்கு ஒரு ஆள் இருந்தாங்க. எங்களை பேலன்ஸாக அந்த இது வந்து பேலன்ஸாக நிற்கணும் அப்படி சொல்லிட்டு கார்னரில் தான் எங்களை நிற்க வச்சுருந்தாங்க. அந்த அண்ணா வந்து சென்டரில் நின்னாங்க. நாங்கள் எல்லோரும் கார்னரில் நின்றுக்கிட்டோம். சரி ஓகே. நாங்களும் நினச்சோம் இந்த படத்துலலாம் காமிக்கிற மாதிரி நம்ம அப்படியே பேராஷூட்டில் பறக்கிற மாதிரி அப்படியே பறப்போம் அப்படின்னு நினச்சோம்.
கடைசியில் பார்த்தா அங்கே வந்து கயிறு கட்டி வச்சுருந்தாங்க. அந்த கயிறை வச்சு கீழே ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து அதை பிடிச்சி பேலன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அது வந்து பறந்து போயிடக்கூடாது வேறு திசைக்கு. ஏன்னா கீழே ஃபுல்லாக மவுண்டெயின் டீப்பாக இருந்துச்சு. ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா, காரில் எடுத்துன்னு போவாங்க. யாரா அந்த பையனால கத்துறோம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினா எங்களை காட்டி. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது பயமாகவே இல்லை. நாங்கள் மேலே போன மாதிரி எங்களுக்கு ஃபீலே ஆகலை. அது எப்படி சொல்கிறது, நம்ம கீழே நிற்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. மேலே லேண்ட் ஆக போகிறோம். இப்போ அங்கே இருக்கிற கயிறு தான் அவங்க பிடிச்சி இழுத்து கீழே லேண்ட் பண்ண போகிறாங்க. பாருங்கள் அவங்க எப்படி இழுத்துட்ருக்குறாங்கன்னு. நம்ம ஜெயிச்சிட்டோம் வாரா, ஜெயிச்சிட்டோம். அண்ணே அடி அடி. இங்கே தான் போயிட்டு பாய் பாய். பலூன் பாய் 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 பலூன். இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நம்ம திருப்பி இங்கே வர மாட்டோம். என்ட்ரன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. போகலாம் இருக்கும். அப்படின்னு என்ன தமிழில் பேசவும். கைத்தறி கைத்தறி போலாம். ரொம்ப ஜாலியா இருக்குது. அம்மா சாரசியமா இருக்கீங்க. ஃபைனலாக கடைக்கு போயிட்டோம். கடைக்கு போனால் சும்மாவாக வருவோம், வாங்குகிறோமோ இல்லையோ 10 ட்ரெஸ்ஸை பார்த்து அதை ட்ரையல் பார்த்து அப்புறம் தான் நாங்கள் வருவோமே. எனக்கு இந்த சில்வர் சரிலையும் பிங்க் சரிலையும் ட்ரெஸ் வாங்கணும், சாரீ வாங்கணும் அப்படின்னு ஆசை. ஏன்னா நார்மலாக கேரளானாலே அந்த கோல்டன் கலர் அந்த இது தான். அப்போது அதனால் நான் வந்து சில்வர் சரியில் வாங்கலான்னு சொல்லிட்டு கேட்டோம். அதோட ரேட்டே அந்த யானை டிசைன் போட்டிருந்தது ரேட் வந்து 3000 சம்திங் இருந்துச்சு. இந்த பிங்க் கலர் சாரியோட ரேட்டு வந்து 2000 சம்திங் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சரி நம்ம வந்து ட்ரையல் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அதை 2 செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணி நாங்கள் வந்து ட்ரையல் பார்த்தோம். நீங்கள் அதை பாருங்கள். நான் கூட உன்னை ரொம்ப சின்ன பிள்ளைன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் சேலையில் பார்த்ததுக்கு அப்புறம்தான் ஓப்பனாக சொல்கிறேன், விழுந்துட்டேன். நம்மளை புகழ்ந்து பேசிக்க வேண்டியதான்.
சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு வந்தாச்சு. சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே போனதும் அவங்க வந்து ஒரு பழம் காமிச்சாங்க. அதுதான் சாக்லேட் பழம். நம்ம ஆல்ரெடி யூடியூப்லலாம் நம்ம பார்த்துருப்போம் இந்த பழத்தை. நாங்கள் நேரில் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். வர வழியில் ஃபுல்லாகவே சாக்லேட் மரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தாங்க. சாக்லேட் எப்படி தயாரிப்பாங்க, அந்த சாக்லேட் பழத்துலேருந்து எப்படி சாக்லேட்டை கொண்டு வருவாங்க அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளுக்கு சாம்பிள் சாக்லேட்ஸ் தந்தாங்க. அதையும் நல்லா சாப்பிட்டுட்டு டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் பர்ச்சேஸும் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பாருங்கள் நாங்கள் என்னெல்லாம் சாம்பிள் சாப்பிட்டோம், என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோன்னு நீங்கள் பாருங்கள். சாக்லேட்லாம் ரொம்ப இருந்துச்சு. அல்வாவும் அங்கே இருந்துச்சு. இது வந்து டேட்ஸ் அல்வா, அப்புறம் பைனாப்பிள் அல்வா, ஆப்பிள் அல்வா அப்படின்னு ரொம்ப ஃப்ளேவரில் அல்வாலாம் இருந்தது. அதையும் கொஞ்சம் வாங்கிட்டு நாங்கள் வந்து இதான் அந்த சாக்லேட் மெல்ட்டிங் மிஷின். அங்கேருந்து சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி வரும். அதை வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மோல்டில் கலெக்ட் பண்ணி அதை வந்து ஃப்ரீசரில் இது பண்ணுறாங்க. அதை நமக்கு காமிச்சிட்டு இருந்தாங்க. சாக்லேட் செய்கிறது முன்னாடியே அவங்க பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த மோல்டில் கலெக்ட் பண்ணுறதை மட்டும் நமக்கு காமிச்சாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜெம்ஸ் தான். பாதி இது வந்து நம்ம சாக்லேட் ஃபில்லிங் ஜெம்ஸு, பாதி இது வந்து பிஸ்கட்டை வச்சு ஜெம்ஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் கலர்ஃபுல்லாக இருந்துச்சா, அதையும் கொஞ்சம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். கேரளா வந்துட்டு டீ வாங்காமல் டீ பவுடர் வாங்காமல் எப்படி கிளம்புறது? அதனால தான் இங்கே எங்கள் அம்மா டீ பவுடர் வாங்கிட்டு இருக்காங்க. ஸ்ட்ராங்கான டீ தான் வேணும்னு சொல்லிட்டு தேடி தேடி அதை வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஃபைனலாக பில்லிங் கவுண்டருக்கு வந்து பில் போட்டு எப்படா இந்த இடத்த விட்டு கிளம்போன்னு எங்கள் அப்பா காத்துட்டே இருந்தாங்க. அப்புறம் எப்படியோ கிளம்பிட்டோம் அந்த இடத்த விட்டு. அந்த ஹாட் ஏர் பலூனோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து எப்படின்னா ஒன் பர்சனுக்கு வந்து 1500. அதில் வந்து நம்ம ஒன் டைம் ஷிஃப்ட் எடுக்கும்போது 3 மெம்பர்ஸ் தான் அலோவ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக மெம்பர்ஸ் இருந்தால் அது செகண்ட் டைம் தான் அவங்க வந்து ட்ரிப் எடுப்பாங்க. 1 மெம்பர்ஸ்க்கு 1500 அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க. இதுதான் அந்த சாக்லேட் மரம். இதுலேருந்து தான் அந்த பழம்லாம் எடுக்கிறாங்க.